ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. சிவ ஓம் நம சிவாய. சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. ஹர ஓம் நம சிவாய. அனலே நம சிவாயம், அழலே நம சிவாயம், கனலே நம சிவாயம், காற்றே நம சிவாயம். புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி. சிவ ஓம் நம சிவாய. கலியின் தீமையாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி. ஹர ஓம் நம சிவாய. புனலே நம சிவாயம், பொருளே நம சிவாயம், புகழே நம சிவாயம், புனிதம் நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. சிவனார் கங்கை கரையில் அமர்ந்த சீதள ஒளியே போற்றி. சிவ ஓம் நம சிவாய. தவமே செய்யும் தபோவனத்தில் ஜோதிலிங்கனே போற்றி. ஹர ஓம் நம சிவாய. வேதம் நம சிவாயம், நாதம் நம சிவாயம், பூதம் நம சிவாயம், போதம் நம சிவாயம். மணிபூரகமாய் சூட்சுமம் காட்டும் அருணாச்சலனே போற்றி. சிவ ஓம் நம சிவாய. மங்கள சிவனாய் தங்கிடும் வடிவே செங்கனல் வண்ணா போற்றி. ஹர ஓம் நம சிவாய. அன்பே நம சிவாயம், அணியே நம சிவாயம், அன்பே நம சிவாயம், அறிவே நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நினைத்த உடனே முக்தியை தந்திடும் அண்ணாமலையே போற்றி. சிவ ஓம் நம சிவாய. நிம்மதி வாழ்வினில் நித்தமும் தந்திட சந்நிதி கொண்டாய் போற்றி. ஹர ஓம் நம சிவாய. அருளே நம சிவாயம், அழகே நம சிவாயம், இருளே நம சிவாயம், இனிமை நம சிவாயம். சித்தர் பூமியாய் சிவலயம் காட்டும் அண்ணாமலையே போற்றி. சிவ ஓம் நம சிவாய. பக்தர் நெஞ்சினை சிவமயமாக்கும் சிவபெருமானே போற்றி. ஹர ஓம் நம சிவாய. குருவே நம சிவாயம், உயிரே நம சிவாயம், அருவே நம சிவாயம், அகிலம் நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. அன்னை உமைக்கு இடமாய் உடலில் ஆலயம் தந்தாய் போற்றி. சிவ ஓம் நம சிவாய. சொன்ன வண்ணமே செய்யும் நாதனே சோணாச்சலனே போற்றி. ஹர ஓம் நம சிவாய. ஆதியும் நம சிவாயம், அந்தமும் நம சிவாயம், ஜோதியும் நம சிவாயம், சுந்தரம் நம சிவாயம். சூரியன் சந்திரன் அஷ்டவசுக்கள் தொழுதிடும் நாதா போற்றி. சிவ ஓம் நம சிவாய. சுந்தரி உண்ணாமுலையுடன் திகழும் அண்ணாமலையே போற்றி. ஹர ஓம் நம சிவாய. சம்பு நம சிவாயம், சத்குரு நம சிவாயம், அம்பிகை நம சிவாயம், ஆகமம் நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய.
அன்புடைய எல்லாம் வல்ல ஸ்ரீ சுடலைமட சுவாமியின் திருவிழால் ஐப்பசி பெருந்திருவிழாவானது இடைவிடாத மழைக்கிடையேயும் மின் தடங்கல்கள் போன்ற இடையூறுகளுக்கிடையேயும் உங்கள் நல்லாதரவோடு மிக சிறப்பாக 9 நாட்கள் நடைபெற்று நிறைவு பெற்று இன்று நிறைவு நாளாக ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக மாடன் விளை தர்மம் ஸ்ரீ சுடலைமாட சுவாமி கலைமன்றத்தார் பெருமையுடன் வழங்கும் 32வது படைப்பாக நாடக மேதை அமரர் கே அப்பாவு அவர்களின் கிருஷ்ண விஜயம் என்னும் நாடகம் இன்னும் சிறிது நேரத்தில் ஆரம்பமாக உள்ளது. இந்த நாடகத்தின் இயக்குநராக இருந்து இந்த நாடகத்தினை மிக சிறப்பாக நடத்தி காட்டுவதற்கு மரியாதைக்குரிய சிவமாயாண்டி ஆசிரியர் அவர்கள் இங்கே வருகை வந்திருக்கின்றார்கள். இந்த நாடகத்தினை ஆரம்பித்து வைத்து வைப்பதற்காக மரியாதைக்குரிய பி சிவமுத்திரை அவர்கள் இங்கே வருகை வந்திருக்கிறார்கள். அத்தோடு இந்த பொதுக்கூட்டத்திற்கு இங்கே முன்னிலை வைப்பதற்காக லெவஞ்சிபுரம் ஊராட்சி மன்ற உறுப்பினர் திரு சிவலிங்கத்துறை அவர்களும் திரு சிவமுத்திரை அவர்களும் இங்கே வருகை வந்திருக்கின்றார்கள். அத்தனை பேரையும் கோவில் நிர்வாக குழு சார்பாக வருக வருக என வரவேற்று இந்த நாடகத்தினைக்கான ஆவலோடு இங்கு கூடியிருக்கின்ற உங்களையும் இந்த இனிய மாலை வேளையிலே இருகரம் கூப்பி வரவேற்றுக் கொண்டு இன்னும் சிறிது நேரத்தில் நாடகம் ஆரம்பமாக உள்ளது. ஊர் பொதுமக்கள் அனைவரும் பெரும் திரளாக வரையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை கண்டுகளித்து செல்லும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். சுவாமி ஆலயத்தின் நிர்வாக குழுவிலே இந்த வருடம் புதியதாக நாங்கள் பொறுப்பேற்ற உடனேயே இந்த ஐப்பசி பெருந்திருவிழாவை மிக சிறப்பாக நடத்தி காட்ட வேண்டும் என்று எண்ணிய நேரத்தில் எங்களோடு உறுதுணையாக இருந்து வழிகாட்டிய மரியாதைக்குரிய ஸ்ரீ சுடர்மணி அவர்களுக்கும் எஸ் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் எஸ் ராஜகுமார் அவர்களுக்கும் எஸ்.ஒய். தாஸ்ராஸ் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே மரியாதை கலந்த நன்றியை காணிக்கையாக்கிக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் ஒரு குடும்ப கோவிலிலே இந்த அளவுக்கு ஊர் பொதுமக்களின் பேராதரவோடு 10 நாட்களும் மிக சிறப்பான அளவிலே நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டியிருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் ஊர் பொதுமக்களாகிய நீங்கள். குடும்ப கோவில் என்று கூட பாராது ஊர் பொதுமக்கள் அனைவருமே பெரும் அளவில் நிதியினை வாரி வழங்கி இந்த திருவிழா சிறப்பிப்பதற்கு மூல காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த இணைய நேரத்திலே நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நான் இந்த திருவிழா பணிகளிலே அதிக அளவிலே ஈடுபட முடியாது போன நேரத்திலும் கூட உறுதியோடு நின்று உழைத்த மரியாதைக்குரிய நிர்வாக குழு தலைவர் ஸ்ரீ ராஜமார்த்தாண்டன் BA அவர்களுக்கும் நிர்வாக குழு பொருளாளர் ஸ்ரீ முருகேசன் எக்ஸ் ஆர்மி அவர்களுக்கும் உபதலைவர் எஸ் செல்லத்துறை அவர்களுக்கும் உதவி செயலாளர் எஸ் குமரேசன் அவர்களுக்கும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் எஸ் பால்பாண்டியன் அவர்களுக்கும் கே சுப்பிரமணியன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு மிக சிறப்பானதொரு அளவிலே கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் நிகழ்ச்சிகள் மழையிலே தடைபட்டிருக்க வேண்டியது. ஆனால் தடைபடாது நடந்ததற்கு முக்கிய காரணமாக இங்கே சிறப்பான ஒரு வகையில் பந்தல் அமைத்து தந்த மரியாதைக்குரிய ஸ்ரீ திருமணி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அன்னாரை மேடைக்கு வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். அவர்களை கௌரவிக்கும் விதத்தில் நிர்வாக குழு பொருளாளர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். அத்தோடு பிரமிக்க வைக்கும் அளவிலே நாங்கள் கொடுத்த தொகைக்கு அதிகமாக அளவிலே மிக சிறப்பாக என்றுமே இல்லாத அளவில் ஒலி அமைத்து தந்த மரியாதைக்குரிய வேலவன்சவன்ஸ் உரிமையாளர் திரு வி பால்வண்ணன் அவர்களுக்கும் நிர்வாக குழு சார்பிலே நிர்வாக குழு பொருளாளர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார். அத்தோடு தன்னுடைய உடல்நிலை சரியில்லாத நிலையிலும் கூட எங்களோடு 10 நாட்களும் இருந்து மிக சிறப்பான அளவிலே சோர்வின்றி பணிபுரிந்த கோவில் பணியாளர் திரு வி மணி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றனர்.
விஷயத்தை தெளிவுபடுத்தியாக வேண்டும். மாடன்பள்ளி தர்மம் ஸ்ரீ சுடலைமாட சுவாமி ஆலயம் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக வரிதாரர்களின் நிதியையும் தாண்டி ஊர் பொதுமக்களின் நிதியோடு தான் மிக சிறப்பான அளவிலே திருவிழாக்கள் நடைபெற்று வந்திருக்கின்றது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். இருந்தாலும் தெரிந்தோ தெரியாமலோ சில சமயங்களில் ஒரு சிலர் மேடையிலோ அல்லது மேடைக்கு வெளியிலோ நாகரிகமற்ற முறையில் இது ஒரு குடும்ப கோவில் அல்லது எங்களுக்கு சொந்தமான கோவில் என்கின்ற அளவிலே ஊர் பொதுமக்கள் மனது புண்படுமான வகையிலே பேசியிருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். அவ்வாறு பேசி தங்களுடைய மனது புண்பட்டிருந்தால் நிர்வாக குழு சார்பிலே பகிரங்கமாக இந்த நேரத்தில் உங்கள் முன்னால் மன்னிப்பு கேட்டுக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் 10 நாட்கள் திருவிழா என்பது இந்த காலகட்டத்தில் இப்பொழுடைய செலவினங்கள் இருக்கின்ற வகையிலே நடத்துவது மிக சிரமமானது ஒரு காரியம். எனக்கு தெரிந்து நமது ஊரிலே இதுவரையில் ஒரு 10 நாட்கள் திருவிழாவும் மிக சிறப்பான நிகழ்ச்சிகளை கொண்டு அமைந்திருப்பது இதுதான் முதல் முறை என்று பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்ளுங்கள். அதை நீங்களும் அறிவீர்கள். இதற்கு உறுதுணையாக நாங்கள் கேட்டவர்கள் எல்லாம், ஏன் கேட்காதவர்களும் கூட விரும்பி தாமாகவே முன்வந்து நிகழ்ச்சிகள் உபயமாக வழங்கியிருக்கிறார்கள். அன்னதானத்திற்காக பெருமளவு நிதி வழங்கியிருக்கிறார்கள். அதுவும் போதாது என்று அன்னதானத்திற்கென்று இன்ன பிற பொருட்களை உபயமாக வழங்கியிருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் இந்த வேளையிலே எங்களுடைய தாழ்வான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இறுதி நாளான 10ஆம் திருவிழாவன்று ஒரு சிறப்பானது ஒரு நாடகம் நடத்த வேண்டும் என்று நினைத்த நேரத்திலே எங்களுடைய மனதில் தோன்றியது கிருஷ்ண விஜயம் என்கின்ற நாடகம். ஏனென்று சொன்னால் இந்த நாடகம் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய ஊரிலே அரங்கேற்றம் செய்யப்பட்ட ஒரு நாடகம். இந்த நாடகத்திலே மூல காரணமாக முக்கிய கதாபாத்திரத்திலே நடிப்பவர் மரியாதைக்குரிய ஸ்ரீ செல்லத்துறை அவர்கள். அவர்களை நாங்கள் அணுகி இந்த நாடகத்திலே நீங்கள் நடிக்க வேண்டும் என்று கேட்ட சமயத்திலே சற்று யோசித்தாலும் கூட எங்களுடைய பேச்சை தட்ட முடியாத காரணத்தாரோ என்னவோ சம்மதித்தார்கள். அன்னாருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இன்னொரு முக்கிய பாகத்திலே நடித்த மரியாதைக்குரிய டி குமரேசன் அவர்களை அணுகி நடிப்பீர்களா என்று கேட்ட சமயத்தில் அவர்களும் புன்முறுவலோடு சம்மதித்து இந்த நாடகத்திலே நடித்தார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே எங்களுடைய மரியாதை கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாடகத்தினை இயக்கி தரும்படி மரியாதைக்குரிய ஆசிரியர் சிவமாயாண்டி அவர்களை அணுகிய போது அவர்களும் மிகுந்த சிரமத்துக்கு இடையிலே கூட இந்த நாடகத்திலே இயக்குநராக பணிபுரிந்து இந்த நாடகம் இன்று ஒரு மாபெரும் வெற்றி நாடகமாக வருவதற்கு அடிகோலி இருக்கிறார்கள். அவர்களை நிர்வாக குழு சார்பிலே வருக வருக என வரவேற்று கோவில் நிர்வாக குழு பொருளாளர் டி முருகேசன் அவர்கள் இந்த பொன்னாடை இணைப்பார். இந்த நிறைவு நாள் நாடகத்தினை ஆரம்பித்து வைக்க வேண்டும் என்று மரியாதைக்குரிய திரு பி சிவமுத்துரை அவர்களை அணுகி கேட்ட பொழுது அவர்களும் முழு மனதோடு சம்மதித்து இங்கே வருகின்றிருக்கின்றார்கள். அன்னாரையும் வருக வருக என வரவேற்று நிர்வாக குழு பொருளாளர் டி முருகேசன் அவர்கள் இந்த பொன்னாடை இணைப்பார். அதுபோன்று இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய லமிஞ்சிபுரம் பஞ்சாயத்து உறுப்பினர் மு சிவலிங்கத்துறை அவர்களையும் கோவில் நிர்வாக குழு உறுப்பினர் பொருளாளர் ஸ்ரீ முருகேசன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார். அதுபோன்று இங்கே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய திரு இரா சிவம்புத்துறை அவர்களுக்கு நிர்வாக குழு பொருளாளர் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். இன்னும் சிறிது நேரத்தில் நாடகம் ஆரம்பமாகும். இங்கே உங்கள் முன்பு ஓரிரு வார்த்தைகள் திரு மு சிவலிங்கத்துறை அவர்கள் பேசுவார்கள். பெருமதிப்புக்குரிய மாடம்பள்ளி தர்மமாள் பெரியவர்களே,
அருள்மிகு ஸ்ரீ சுடலைமாட சுவாமி ஆலய திருவிழாவானது மிக சிறப்பாக நடைபெற்று சீரிய முறையோடும் பொதுமக்கள் ஒத்துழைப்போடும் மிகவும் அருமையாக நடைபெற்று முடியும் தருவாயில் நமது ஊரைச் சேர்ந்த அன்பு தலைவர்கள் சிவ மாயாண்டி ஆசிரியர் அவர்கள் ஒரு சிறந்த நடிகர் என்பது உங்களுக்கு தெரியும். அவர்களால் இயக்கப்பட்ட கிருஷ்ண விஷயம் என்ற நாடகமானது உடனடியாக ஆரம்பமாக இருக்கின்றது. நாடகத்தில் கதாபாத்திரங்கள் செல்லத்துறை அவர்கள் இதோ இந்த படத்திலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த இப்போ மேடையிலே முன்னால் வருகின்றார்கள். மிகவும் சிறப்பாக நாடகம் என்றால் மாடப்பிள்ளை தர்மம் மாயாண்டி தலைமையில் குமரேசன் செல்லத்துறை எல்லாம் நடித்து புகழ்பெற்ற நாடகம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மேலும் இந்த விழாவிலே பொதுமக்களாகிய நீங்கள் 10 நாளும் திரளாக வந்திருந்து நிகழ்ச்சியை கண்டுகளித்த உங்களுக்கும் விழாக்குழு சார்பில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாலிபர்கள் பெரியோர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நாடகத்தை ஆரம்பித்து வைக்க இருந்திருக்கும் சுயம்புத்துறை அவர்களுக்கும் நாடகத்திற்கு முழு பொறுப்பேற்று முழுவும் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று இரவு பகலும் பாடுபட்டு இயக்கிய மாயாண்டி ஆசிரியர் அவர்களுக்கும், எந்த நேரமும் விழா நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் நமக்கு மைக்கிலே எப்பொழுது கூப்பிட்டாலும் வராமல் அவராக வந்து இந்த நிகழ்ச்சியை அறிவித்த முன்னாள் பஞ்சாயத்து உறுப்பினர் சுயம்புத்துறை அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மேலும் ஒரு வார்த்தை சொல்கிறேன். அன்புக்குரிய எனது மகன் ஆதிபரமேஸ்வரன் அவர்கள் பொறுப்பேற்று இந்த திருவிழாவிலே நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அந்த நிலையில் புதிதாக அவர் ஒரு அரசியலிலே காலெடுத்து வைத்தார். சுடலையாண்டவன் அருளால் அவர் வெற்றி பெற்று 18 பஞ்சாயத்துக்கு தலைவராக இருக்கக்கூடிய சுத்துப்பட்டு வள்ளியூர் ஒன்றியத்தில் 18 பஞ்சாயத்துக்கு தலைவராக இருக்கக்கூடிய துணை சேர்மன் பதவியை பெற்றுகிறார் என்றால் உங்களுக்கு மட்டுமல்ல நமது ஊர் மக்களுக்கும் சுட்டு வட்டார மக்களுக்கும் அது பெருமை பெறக்கூடிய விஷயம். காரணம் என்றால் நீண்ட நாள் அரசியல் இருந்தவன் நான். இந்த அரசியலை தெற்கே வரவிட மாட்டார்கள். இந்த அரசியலை கொண்டு வந்ததும் இல்லாமல் இந்த யூனியன் சேர்மன் துணை சேர்மனாக நமதின் மண்ணின் மைந்தன் ஆதிபரமேசன் வெற்றி பெற்றுக் கொண்டால் அது உங்களுடைய வெற்றி என்பதை சொல்லிக்கொண்டு, நேரம் போதாக அமைந்தால் உடனடியாக நாடகம் ஆரம்பமாக்கி இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொண்டு அமைதியாக இருந்து நாடகத்தை கண்டுகளித்து செல்லுமாறு உங்கள் பணிவாணி கேட்டுக்கொள்கிறேன். அன்பு வணக்கம். திரு டி சுடமணி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறோம். இந்த நாடகத்தின் இன்னொரு பொறுப்பாளர் மரியாதைக்குரிய எஸ் ராஜகுமார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறோம். அடுத்ததாக மரியாதைக்குரிய ஊர் முன்னேற்ற சங்க தலைவரும் இந்த நாடகத்தின் இயக்குநருமான திரு சிவமாயாண்டி ஆசிரியர் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் இங்கே பேசுவார்கள். எல்லாம் அல்ல சுடலை ஆண்டவனை வணங்குகின்றேன். மதிப்பிற்குரிய ஆலய நிர்வாகிகளை, இந்த நாடகத்திற்கு பொறுப்பேற்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அருமை மாணவர்கள் டி சுடமணி அவர்களே, திரு எஸ் ராஜகுமார் அவர்களே, ஆரம்பித்து வைப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற அருமை நண்பர் டி சுயம்புத்துறை அவர்களே, நிகழ்ச்சி உபயமாக வழங்கியிருக்கின்ற கார் டம்போ டிராவல்ஸ் உரிமையாளர்களே, பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண்ணினுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய ஊரானது இயல் இசை நாடகம் என்று சொல்லப்படுகின்ற அனைத்து துறைகளிலுமே மிகவும் சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கின்றது.
இந்த ஊரை பொறுத்தவரையில் முதலாவதாக ஆரம்பிக்கப்பட்ட கலைமன்றம் கைலை ஸ்ரீ முத்தாரம்மன் கலைமன்றமாகும். இந்த கைலை ஸ்ரீ முத்தாரம்மன் கலைமன்றம் 24/5/1972 ஆண்டு, ஏறத்தாழ 34 ஆண்டுகளுக்கு முன்னால் அதனுடைய முதல் படைப்பாகிய இணைந்த இதயம் என்னும் ஒரு சமூக நாடகத்தை படைத்தது. அதன் பிறகு அந்த கலைமன்றமானது இந்த சுற்றுவட்டாரத்திலே உள்ள அனைத்து ஊர்களில் உள்ள மக்கள் அந்த மன்றத்தை தேடி வருகின்ற அளவில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு அநேக நாடகங்களை படைத்து இந்த சுற்றுவட்டாரத்திலேயே மிகச்சிறந்த கலைமன்றம் என்று சொல்லுகின்ற அளவில் அதிலே சில நடிகர்கள் தோன்றி சிறப்பாக நடித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த கைலை ஸ்ரீ முத்தாரம்மன் கலைமன்றம் ஆரம்பிக்கப்பட்டு ஏறத்தாழ 21 ஆண்டுகள் கழித்து கைலை சுடலைமாட சுவாமி கலைமன்றம் ஆரம்பிக்கப்பட்டு 23/10/1993 ஆண்டு அதனுடைய முதல் படைப்பாகிய ND கண்ணன் அவர்களுடைய சிதைந்த இதயம் என்னும் சமூக நாடகத்தை அது முதலாக வெளியிட்டது. இப்பொழுது அந்த கலைமன்றத்தின் முன்னணி நடிகர்களாக விளங்கிக் கொண்டிருப்பவர்கள் திரு R. ராஜேந்திரன் அவர்களும், நம்முடைய வள்ளியூர் ஒன்றியத்தினுடைய வைஸ் சேர்மன் திரு R. ஆதிபரமேசன் அவர்களும், ND கண்ணன் அவர்களும் இந்த கலைமன்றத்தினுடைய முன்னணி நடிகர்களாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வள்ளியூர் ஒன்றியத்தினுடைய வைஸ் சேர்மன் ஆதிபரமேசன் அவர்களுக்கு எப்பொழுதுமே தன்னுடைய உள்ளத்திலே ஒரு நல்ல எண்ணம் என்னவென்று சொன்னால், கைலை ஸ்ரீ முத்தாரம்மன் கலைமன்றத்தின் முன்னணி நடிகர்களை கௌரவிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்திலே இருந்த காரணத்தினாலே தான். அதாவது 26/5/2004 அன்று முத்தாரம்மன் கலைமன்றம் வெளியிட்ட வெள்ளி விழா மேடையில் அந்த கலைமன்றத்தினுடைய முன்னணி நடிகர்களையும் அந்த கலைமன்றத்தின் முன்னாள் பொறுப்பாளர்களையும் மேடைக்கு அழைத்து மேடையிலே அவர்களை கௌரவித்து அவர்களுக்கு கேடயங்களை வழங்கி மிகவும் உபசரித்து அவர்களை கௌரவித்தார்கள். இது அவருடைய பெருந்தன்மையான ஒரு குணத்தை காட்டுகின்றது. அப்படிப்பட்ட அந்த கலைமன்றத்தை சார்ந்தவர்கள், அதே வைஸ் சேர்மன் ஆதிபரமேஸ்வரன் அவர்கள் இந்த கலைமன்றத்தினுடைய முன்னணி நடிகர்கள், அதாவது கைலை ஸ்ரீ முத்தாரம்மன் கலைமன்றத்தில் முன்னணி நடிகர்கள் ஏறத்தாழ 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அந்த நடிப்பு துறையை விட்டு விலகிவிட்ட காரணத்தினால், பெண் சந்ததியினர்களுக்கு அவருடைய நடிப்பாற்றல் தெரியாத காரணத்தினாலும், தெரிந்தவர்கள் அதை மறந்திருப்பார்களே என்கின்ற காரணத்தினாலும், அவர்களுடைய ஆற்றலை மீண்டும் ஒரு முறை இந்த சமுதாயத்துக்கு காட்ட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட காரணத்தினாலே அவர்கள் இந்த நாடகத்தை நடத்துவதற்காக இந்த நாடகத்தின் முன்னணி நடிகர்களாகிய நம்முடைய செல்லத்துறை அவர்களையும் குமரேசன் அவர்களையும் அணுகி இந்த நாடகத்திலே நீங்கள் நடிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். அவருடைய ஒப்புதலை பெற்றுவிட்டு அவர்கள் ஆதிபரமேசன் அவர்களும் ராஜேந்திரன் அவர்களும் என்னிடத்திலே வந்து, சார், நம்முடைய கிருஷ்ண விஜய நாடகத்தை 10வது திருநாளுக்கு நாங்கள் போடுவதற்கு தயாராக இருக்கின்றோம், அந்த நாடகத்தை நீங்கள் இயக்க வேண்டும், டைரக்ட் செய்ய வேண்டும் என்று என்னிடத்திலே கேட்டார்கள். அப்படி அவர்கள் கேட்கின்ற பொழுது நடிகர்கள் யார் என்று நான் கேட்டேன். ஏனென்று சொன்னால், அவர்கள் தோட்டுக்காரி நாடகம் நடத்திய பொழுது நான் இயக்கி இருக்கின்றேன். அது அவர்கள் அத்தனை பேருமே என்னுடைய மாணவர்கள் என்கின்ற முறையிலே. ஆனால் இப்பொழுது நடிகர்கள் யார் என்று நான் அவர்களை கேட்ட நேரத்தில் செல்லத்துறை அவர்களும் குமரேசன் அவர்களும் நடிக்கிறார்கள் என்று சொன்னார்கள். நான் அவர்களிடத்திலே சொன்னேன், இந்த ஊரினுடைய நடிப்பின் சிகரங்கள் அந்த 2 பேரும். இந்த சிகரங்களை இயக்குகின்ற ஆற்றல் என்னிடத்திலே எப்படி இருக்கிறது, இந்த சிகரங்களை நான் எப்படி இயக்க முடியும் என்று நான் அவர்களிடத்திலே சொன்னேன். அப்பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? சார், நீங்கள் சிகரங்கள் என்று ஒத்துக்கொண்ட அந்த சிகரங்களை இந்த ஊரிலே இயக்குவது உங்களை தவிர வேறு யாரால் முடியும்? அவர்களுக்கு இடையாக நீங்கள் இத்தனை ஆண்டுகாலம் நடித்திருக்கின்ற காரணத்தினாலே அவர்களை இயக்குகின்ற ஆற்றல் உங்களுக்கு மட்டும்தான் உண்டு. எனவே நீங்கள் தான் இந்த நாடகத்தை இயக்க வேண்டும் என்று என்னிடத்திலே ஒரு அன்பு வேண்டுகோளை விட்டார்கள். எனவே அதை நான் ஏற்று இந்த நாடகத்தை நான் இயக்கி இருக்கின்றேன். இந்த நாடகம் சுமார் 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாலே வள்ளியூர் பக்கத்திலே திருவம்பலாபுரம் என்று சொல்லுகின்ற ஊரிலே நடைபெற்ற ஒரு நாடகம். அதிலே நானும் நடித்திருக்கின்றேன்.
இத்தனை காலம் இடைவெளிக்கு பிறகு இப்பொழுது இந்த நாடகம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அது இந்த கோயில் நிர்வாக குழுவினுடைய பெரு ஆதரவு என்றுதான் நான் அதை சொல்லுகின்றேன். அந்த நாடகத்திலே நடிக்கின்ற அத்தனை பேரும் மிகவும் அற்புதமாக நடிக்கின்றார்கள். அந்த நாடகத்தின் சிகரங்கள் என்று சொன்ன அந்த நடிகர்கள் மட்டுமல்ல, அதன் துணையாக நடிக்கின்ற அத்தனை பேருமே அருமையாக நடிக்கின்றார்கள். எனவே இந்த நாடகத்தை நீங்கள் கண்டுகளித்து அதற்கு பேராதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு எனக்கு இந்த வாய்ப்பு நல்கிய ஆலய நிர்வாகிகளுக்கு நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக 10 நாட்களும் மின்சாரம் தடைபடாது வழங்குவதற்கு உதவியாக இருந்த லெவஞ்சிபுரம் மின்வாரிய பணியாளர் திரு பெருமாள் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு திருவிழாவோடு இங்கு காவல் பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஊர் நிர்வாக குழுவிற்கும் எங்களுடைய இனிய நன்றியினை தெரிவித்துக் கொண்டு உடனடியாக இந்த நாடகத்தினை திரு டி சிவமுத்திர அவர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். கருத்து கிணங்க நாடகக்கலையின் பிரம்மாக்களால் மீண்டும் ஒரு படைப்பு, அதிக படைப்புகள் அத்தனையும் வெற்றி படைப்புகள் என்ற பெருமிதத்தோடு ஸ்ரீ சுலைமான சுவாமி கலைமன்றத்தின் 32வது படைப்பு எங்களின் கிருஷ்ண விஜயம். கலைக்கு மட்டுமல்ல, எங்களின் கல்விக்கும் இவர்தான் குரு. எங்களின் மதிப்பிற்குரிய இயக்குனராம் சிவ மாயாண்டி BA சிலைக்கு மாமல்லபுரம், ஓவியத்திற்கு சித்தன்னவாசர், நடிப்பின் இலக்கணமாம் இம்மண்ணின் கலை செல்வனாம் சி செல்லத்துறை BSc. ஆண்டுகள் 15 150 தன்னை மறப்பார் இம்மண்ணில் யார் என்னும் நளினமான நடிப்புக்கு சொந்தக்காரர் டி குமரேசன். எங்களின் 32 படைப்பிலும் முக்கியமானவன், எங்களின் இப்படைப்பிலும் ஒருவனாய் ராஜேந்திரன். பல படைப்புகளுக்கு சொந்தக்காரர், இப்படைப்பிலே எங்களுக்காய் நாராயணாராய் அவதாரம் எடுத்திருக்கும் VT தவசிப்பழம். வீரனுக்கு தளபதியாம் G ஜெகதீஷ் குமார். ரத்த நாளங்களையும் சிலிர்க்க வைக்கும் நவரச நாயகன் S ராஜலிங்கம். விவேகமான அமைச்சராம் R சுரேஷ் பிரபு. வைகை புயலா கைலை புயலா என்றால் நிச்சயமாக இவன்தான் கலை புயல் டி தவசி செல்வன். 12 ஆண்டுகள் தவத்தினை சாபத்தால் நிறைவேற்றும் வித்தியாகர முனிவராக R ராஜமார்த்தாண்டன். முத்துவேலாக P ஈசாக்கு லிங்கத்துறை. மதிவாணனாக மணிகண்டன். வெண்ணை திருடும் கண்ணனாம் வன்மையளிக்கும் வீரனாம் ராம்குமார். கண்ணனின் நண்பர்களாம் பார்த்திபன் M அஜித். தேவர்களாக டி முருகன் R ஆனந்த். மங்கை மலர்கள் செந்தில்குமாரி அம்பிகா அனுராணி. அரங்க நிர்வாகம் VT ராஜா S செல்வன். ஒத்துழைப்பு S கிருஷ்ணகுமார், P ஸ்ரீராமச்செல்வன், S முத்துக்குமார், R சுதன், மாணிக்க பிரகாஷ், ரவிசங்கர், P விஜயன். என்றென்றும் எங்களின் முன்னோடிகளாம் P செல்வ திருமணி, T ராஜபாண்டியன் MCom, C முத்துக்குமார். இவன் இல்லாமல் நாங்கள் இல்லை. அங்கனமாய் எங்களின் உயிரோடு ஒன்றிப்போன கலை சிற்பி NT கண்ணன். எங்களுக்காக இரவுகளை இரவலாக்கி வெற்றி ஒன்றையே தாரக மந்திரமாக கொண்ட எங்களின் இனிய பொறுப்பாளர்கள் T சுடர்மணி S ராஜகுமார். கல்லாக இருந்தால் இவன் நற்சிலையாயிருப்பான், சொல்லாக இருந்தால் செந்தமிழாயிருப்பான், நடிப்பென்றால் நாயகனாயிருப்பான். இந்நாடக அரங்கேற்றத்தின் நாயகனாம் என்னவன் ஆதி பரமேஸ்வரன் MCom. வீணரை வதம் செய்து தர்மத்தை காத்திடும் உத்தமனே, 10 அவதாரத்தின் நாயகனே, நாராயணா நமோ நாராயணா, நாராயணா
எங்களை அவமானப்படுத்தவே அவன் ஆட்சி செய்கிறான். ஆண்டவனின் பாதத்தை அடிபணியும் தேவர்களாகி எங்களை அவன் பாதத்தை அழைக்கிறான். மருத்துவர்களை எல்லாம் சித்திரவதை செய்கிறான். இதையெல்லாம் பார்த்து நாங்கள் வாழ வேண்டாம் என்று வாழ போகிறோம். உங்கள் குறையை கேட்க யாருமே இல்லையா? அந்த கம்சனின் கைகளால் துன்புறுவதை விட எங்களாக நாங்களே போட்டுக் கொள்கிறோம். தேவர்களே, நீங்கள் அவசரப்பட்டு விட்டீர்கள். ஆண்டவன் அடியார்களாகிய நீங்கள் யாருமே இல்லை என்று விருப்பத்த முடிவு செய்தது அறியாமல் என்று எதுவும் இல்லை. உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் அண்டியவர்களுக்கெல்லாம் மறுபெரிய மறந்தாமல் இருக்கிறார். அவரை நாடி சென்றால் உங்கள் கவலை தீரும். வாருங்கள் என்னோடு பார்க்கடல் நோக்கி நாராயண நாமத்தை பாடி செல்வோம். ஸ்ரீமன்னாராயண அன்று திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயண திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயண அன்று திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயண உலகினை பாய் போல் கொண்டவன் நீயே ஸ்ரீமன்னாராயண அன்று குரலுடன் நடந்த கண்ணனும் நீயே ஸ்ரீமன்னாராயண இரணிய நகந்தை அழித்தவன் நீயே ஸ்ரீமன்னாராயண அன்று இந்திரவில்லை முடித்தவன் நீயே ஸ்ரீமன்னாராயண திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயண அன்பு திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயண கொடியவள் மகிஷி கொலை புரிந்தாளே அறியாயோ நீயே அவள் கொடுமையை ஒழிக்க மறந்து விட்டாயோ ஸ்ரீமன்னாராயண தேவர்கள் உந்தன் குழந்தைகள் அன்றோ மறந்தாயோ நீயே உன் தெய்வ முனிவரை காப்பதற்கென்றே வருவாயோ நீயே திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயண அன்பு திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயண தோளில் அந்த சாரங்கம் எடுத்து வர வேண்டும் நீயே கணை கொடுத்திட வேண்டும் அரக்கியின் வாழ்வை அழித்திடுவாய் நீயே ஆனந்த சயனத்தில் பள்ளி எழுந்து வாராய் திருமாலே உன் நண்பரை எல்லாம் துன்பத்தில் இருந்து காப்பாய் பெருமாளே திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயண அன்பு திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயண
இருக்காதே. நாரதா, தாங்கள் என்னை நாடி வந்த காரணம் என்னவோ? தேவா, திருப்பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமனே, அசுரர்களை வதைக்க அவதாரம் எடுக்கும் ஐயனே, தாங்கள் அறியாதது ஒன்று உண்டா? மதுராபுரி மன்னன் கம்சன் தேவர்களை எல்லாம் கொடுமைப்படுத்துகிறார். உங்கள் திருநாமத்தை பாடி வரும் தேவர்களுக்கு திருவருள் புரியுங்கள். தீங்கு செய்யும் கம்சனை வென்று தேவர்களுக்கு நல்லது கொடுங்கள். நாரதா, நான் அறியாததா? கம்சன் எவ்வளவுதான் கொடுமைகள் செய்திருந்தாலும் தெய்வ கோபம் வருகின்ற அளவிற்கு அவன் தவறு செய்யவில்லையே. அப்படி ஏதாவது நேர்ந்தால் நானே வருகிறேன். சென்று வா நாரதா, ஜெயம் உண்டாகட்டும். தெய்வ கோபம் வர வேண்டும். தேவர்களே, பதற வேண்டாம். உங்கள் கவலை தீரும் வரை இந்த நாரதனுக்கு கம்சனிடம் தான் வேலை. இன்று அவன் தங்கை தேவகிக்கு திருமணம். ஆரம்பிக்கிறேன் என் கலகத்தை. சென்று வாருங்கள். அமைச்சரே, திருமணம் முடிந்துவிட்டது. விருந்தினர்களுக்குரிய ஏற்பாடுகள் செய்து விட்டீரா? அரசே, எல்லா குறையுமின்றி எல்லாம் தயாராகிவிட்டது. கண்ணுக்கு விருந்தளிக்க நடன விருந்து ஏற்பாடு செய்திருக்கின்றீரா? ஆமாம் அண்ணா, ஆரம்பிக்க சொல்லட்டுமா? நடக்கட்டும். தளபதியாக நாட்டியம் ஆரம்பிக்கிறது. மதுராபுரி மன்னரின் அழைப்பிற்கிணங்கி வருகை தந்துள்ள மன்னாரி மன்னர்களே, மந்திரிமார்களே மற்றும் மதுராபுரியிலே வாழ்கின்ற அன்பு கலந்த அவையோர்களே, உங்கள் அனைவருக்கும் மன்னர் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசரின் அன்பு தங்கை தேவியர் தேவகிக்கும் வசுதேவருக்கும் திருமணம் நடந்து முடிந்த இந்த நன்னாளிலே நடன மேலகை ஜெயந்தியின் நடன விழாவிற்கு ஏற்பாடு செய்துள்ளோம். இந்த நடன விழாவிலும் அதன் பின் உணவு விருந்திலும் தாங்கள் கலந்து செல்ல வேண்டும் என்று மன்னர் சார்பாக கேட்டுக்கொண்டு இப்பொழுது நடனத்தை ஆரம்பிக்கின்றேன். Bye.
ஓய்வு கிடைத்ததா? என்ன செய்வது, நம்ம வேலை தெரியாதா என்ன? கழகம் ஒட்டும் வேலையை விடுவதில்லை. நாராயணம் நாராயணம், அதை விட்டால் என் வயிறு என்ன ஆகும்? சரி, அது இருக்கட்டும். தேவகியின் திருமணம் சிறப்பாக முடிந்ததல்லவா? கம்சன் நடத்தும் காரியத்தில் கடுகளவு குறை ஏற்படுமா? அப்படி என்று யார் சொன்னார்கள்? தங்கள் வாயால் எங்களை வாழ்த்துங்கள். நாராயணம், எவ்வித குறையின்றி நலமுடன் வாழ்க. நாரதரே, கல்யாண சாப்பாடு சாப்பிட வேண்டாமா? நாராயணம் நாராயணம், வயிறு உடைக்க சாப்பிட வேண்டும் என்றுதானே வைகுண்டத்தில் இருந்து வருகிறேன். என்னத்தனே சொல்றது, செவனே என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எங்க அப்பா ஏன்னா சும்மா தெரிஞ்ச கிருண சாமினாடா நம்ம கண்ணங்கிட்ட கம்பு எடுத்து வச்சு 50,000 ரூபாய்க்கு கிழங்கு வித்துருக்காமல. நீ இப்படி தெருவா அலையிறத விட வாசிக்கிறதுல கம்பு கிடைக்குது, நீனும் வச்சு சம்பாதிக்கலாமேன்னு சொன்னார். நானும் வாசிக்கு கண்ணனும் கம்புதாரன்னு சொல்லி 1 ஏக்கரை உழுது கிழங்கு வைக்க முடியேன். முக்கா விளைச்சல் வரல. அட பாவி போய காட்டு பண்ணி எல்லாம் வந்து மொத்த கிழங்கையும் நாசமாக்கிடுச்சு. உனக்காவது முக்கா விளைச்சல், எனக்கு முழு விளைச்சல் உள்ள கிழங்கெல்லாம் பாழா போச்சு தம்பி, பாழா போச்சு. படுவாய்ப்பைய முந்தானத்து தான் வண்டியோட வந்து தம்பி குருடிக்கு 2200 ரூபாய் தாரேன், உன் கிழங்க புடுங்கிக்கிடு, இப்பவே பைசாயே வச்சுக்கேன்னாப்பா. நான் கொடுத்திருக்க வேண்டியது தானே. நான் கேட்டேன், கூட 100 ரூபாய் கூட்டித்தாப்பா, எனக்கு ஏகப்பட்ட கடை இருக்கு, அந்த கடத்தடைகள் என் கிழங்கு நல்ல கிழங்கா இருக்கு, 100 ரூபாய் கூட்டித்தாப்பான்னு. அவன் 10 நாள் கழிச்சு வரणी போனான். போன பண்ணி நேற்று என் கிழங்கு அவ்வளோத்தையும் அடிச்சுட்டு போயிட்டு தம்பி, அடிச்சுட்டு போயிட்டு. எனக்கு மட்டும் இப்ப வர ஆத்திரத்துக்கு அந்த காட்டு பண்ணிய கண்ணனை கடிச்சு துக்குறோம். படுவாய் போயா, காட்டு பண்ணியா, காட்டு பண்ணி அடிச்சா 10 வருஷம் ஜெயிலுல. நல்ல நேரம் ஞாபகப்படுத்தினேன்னு உள்ள கஞ்சி அடிச்சிட. என்ன இந்த கிழங்கு நஷ்ட ஏதாவது கிடைக்காதா மன்னரை பார்த்தா? மன்னன், நாட்டை ஆளு மன்னன் நல்லவராக இருந்தால் நமக்கு இந்த பணி ஏற்படுமா? மதுராபுரிக்கு அவன் செய்யும் அநீதியின் விளைவு, விளைந்த பயிர்களுக்கு விலங்கினங்கள் விளைவிக்கும் பழி. இனி பாட்டாளியாகிய நாம் ஓட்டாண்டியாக வேண்டியதுதான் தம்பி, ஓட்டாண்டியாக வேண்டியதுதான். அவனுக்கு என்ன, தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு கல்யாண சாப்பாடை சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்குவோம். உறங்கட்டும், உறங்கட்டும். நாளை நம் காலையில் எல்லோரும் ஒற்றுமையாக சென்று மன்னனிடம் முறையிடுவோம். காட்டு மிருகங்களை அழிக்க வந்தால் பார்ப்போம், இல்லாவிட்டால் நாம் இந்த மதுராபுரியை விட்டே ஓடிவிடுவோம் தம்பி, ஓடிவிடுவோம். உன் அழகு திருமுகத்தை தனிமையில் பார்த்து 1000 கவிதைகளால் உன்னை வர்ணிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கும் போது நீ இப்படி தலைகவிழ்ந்து நிற்கிறாயே. பைந்தமிழ் செல்வியே, பவள கொடியே, ஒரு முறை என்னை நிமிர்ந்து வா. என்னிடத்தில் ஏன் தயக்கம்? உனக்கு மாலையிட்ட மன்னவன் தானே நான். தயக்கமின்றி தாராளமாக பேசு. இன்று நமக்கு முதல் இடம், அது பகலைக்கான பறந்து விடும். வெட்கத்தை விட்டு என் பக்கத்தில் வா. பெண்களுக்கு வெட்கம் உடலோடு ஒட்டி பிறந்ததுதானே. அதை வெட்டிவிடத்தானே ஆண்கள் கட்டிவிடுகிறார்கள் தாலி. தாலி கட்டிய கணவன் முதலில் சந்திக்கும் போது பெண்களின் தலை கவிழ்ப்பதுதானே முறை. பழக்கத்தின் அடிப்படையை தான் கடைபிடித்தாயோ? அப்படி என்றால் நான் தான் முறைப்படி நடக்க தவறிவிட்டேன். எதை தவறிவிட்டீர்கள்? வெட்கத்திலே தலைக்கு விழுந்து வந்த உன்னை என் பக்கத்திலே அமர்த்தி 2 கரங்களால் உன்னை கட்டி அடைத்து நீ கொண்டு வந்த பாலில் பாடியை நான் இருந்தி வீதியை உனக்கு கூட்டி ஏட்டிலில்லாத பாட்டினை பாட மறந்தே விட்டேன். சுவாமி, என் அண்ணன் அழகும் அறிவும் பொருந்திய உங்களை என் கணவராக தேர்ந்தெடுத்தமைக்கு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். மதுராபுரி மக்கள் எல்லாம் மகிழும்படியாக மன்னவர் நீங்கள் எனக்கு வாய்த்தது நான் முற்பிறவில் செய்த பாக்கியமாகவே கருதுகிறேன். அடே அப்பா, இத்தனை வார்த்தைகளையும் எங்குதான் மறைத்து வைத்திருந்தாயோ? தேவகி, நான் உன்னை பேசத் தெரியாத ஊமை என்றல்லவா எண்ணிவிட்டேன். உங்கள் முன்னால் நான் ஊமைதானே? இல்லை தேவகி, நீ என் உடமை. காலமெல்லாம் உன்னை கண்கலங்காமல் காப்பது என் கடமை. இன்னும் என்னை காத்திருக்க வைப்பது உனக்கு கொடுமையாக தெரியவில்லையா? பார்க்க வேண்டும், மன்னரை பார்க்க வேண்டும், மன்னரை பார்க்க வேண்டும், மன்னரை பார்க்க வேண்டும்.
என்று காத்து நிற்கின்றார்கள். என்ன குறை நேர்ந்தது அவர்களுக்கு? அழைத்து வாருங்கள், ஜாடிப்போம். மதுராபுரி மண்ணை பொன்னாக்கும் திறமை வாய்ந்த உங்களுக்கு என்ன நேர்ந்தது? ஏன் இப்படி எல்லோரும் திரண்டு வந்திருக்கின்றீர்கள்? அன்னும் பகலும் அயராது பாடுபட்டு வளர்த்த பயிர்களை எல்லாம் காட்டு விலங்குகள் வந்து பாழாக்கி விட்டன. மிருகங்கள் வந்ததா? ஆமண்டவா, காட்டில் வாழும் கடுவாய், புலி, சிங்கம், யானை, பன்றி அத்தனையும் வந்து அழிக்கிறது. அதனை துரத்தி அடிக்க எங்களுக்கு சக்தி இல்லை மன்னவா, சக்தி இல்லை. மன்னா, நெல் பயிர் கிழங்கு போன்ற அனைத்து பயிர்களையும் நாசமாக்கி விட்டது மன்னா. இனி குடிசையிலே வாடும் எங்களையும் கொன்றுவிடும் மன்னா, கொன்றுவிடும். இந்த குறைகளை போக்கத்தான் மன்னா உங்களை நாடி வந்தோம். மன்னா, எங்களை காப்பாற்றுங்கள், இல்லை என்றால் நாங்கள் இந்த மதுராபுரியை ஓடிவிடுகிறோம் மன்னா. கவலையற்றவன் என்று கருதிவிட்டீர்களா? பல நாட்டு படைகள் திரண்டு வந்தாலும் பல மடங்கு பலம் வாய்ந்த எனக்கு எம்மாத்திரம். வேட்டையாடி விலங்கினங்களை அழித்து உங்கள் வேதனையை போக்குகிறேன். மனதை ஏற்றி வீடு திரும்புங்கள். நிம்மதியாக சென்று வாருங்கள். உங்கள் குறையை நான் தீர்த்து வைக்கிறேன். சென்று வாருங்கள். தளபதி, வேட்டைக்குரிய ஏற்பாடுகள் நடக்கும். அரசே, இதற்கு தாங்கள் வர வேண்டாம். நான் படைகளோடு சென்று அந்த பாலும் விலங்குகளை அழித்து விட்டு வருகின்றேன். போருக்கு போகவில்லை, இப்போது படையோடு செல்ல. பயிர்களை பாழாக்க மிருகங்கள் தானாக வந்திருக்கார். என் எதிரிகளின் ஏவலாகத்தான் இருக்கும். என்னுடைய அம்புக்குத்தான் வாழும். நானே வருகிறேன். திரும்பி பாரு. என்ன வேணும்? உங்ககிட்ட இருக்கிறது வேணும். உங்ககிட்ட இருக்க மோர் வேணும்னு கேட்டோம். ரொம்ப சூடா இருக்கு. சூடா இருக்கா? எனக்கு அப்ப பசுவார் குடி, உடம்பு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. சீக்கிரம் கொடு. ஐயோ, நீ சொன்னது மாதிரியே ரொம்ப சில்லுன்னு இருக்கு. நைஸா கேளு. நான் கோவமா கேக்குறேன். வயசு என்னன்னு கேட்டேன். மோர் வாங்கி குடிச்ச உனக்கு என் வயசு எடுக்கியா? மரியாதையா பைசாவை எடு. கோவப்படாத, நைஸா கேளு. பைசா என்ன பைசா, உனக்கு பணமே தரணும். நைஸா கேக்குறதுக்கு நீ பணம் கொடுக்கறியா? பணம் கொடுக்கலாம்ல, பணம் இடிச்சிருவேன். மரியாதையா மோருக்குள்ள பைசாவை கொடு. வழியா நான் வியாபாரத்துக்கு போனா. இந்த பாரு, கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. உன்கிட்ட அதே மாதிரி நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது இருக்குதா? நிறைய இருக்குது. உன்ன மாதிரி மோரை வாங்கி குடிச்சிட்டு பைசா கொடுத்தவங்க போவாங்க பாரு, அவங்களுக்கு கண்ணத்துல குடுக்கறதுக்கு கால்ல செருப்பு இருக்கு. செருப்பா? இந்த பாரு, செருப்பை எடுக்கிற அளவுக்கு என்ன நடந்து போச்சு? ஏதோ உன் மேல உள்ள ஆசையினால உன் விருப்பத்தை கேட்டேன். ஒரு விருப்பம் இல்ல சொல்லிட்டு போக வேண்டியதானே. அதை விட்டு சரி சரி, என்னையா இந்த உன் காசு நடைய கட்டு. ரோசம் மனுஷனாதான் இருக்கான். ரொம்ப வேஷம் போடுறாப்புல தெரியுது. உன் மேல எனக்கு பாசம் நாடுது. என் மேல பாசம் உனக்கா? ஆமா, நீ உண்மையா சொல்றியா இல்ல என்ன சீரழிக்க பாக்குறியா? இல்லையா, உன் முகத்தை பார்த்த உடனே என் மனசு மாறி போச்சு. வயசு அப்படி தான் செய்யும். என் மேல அது வந்தாச்சுன்னு சொல்லு. இது விட புரியலையா? ஐயோ காதல், ஐயோ பாருடா, அப்படியே தலை சாயுது. சம்மதம் புரிஞ்சு போச்சு. ஆமா,
பேர் என்ன? முத்தம்மா. நல்ல பேரு. என் பேரு முத்துவேலு. என்ன பொருத்தம், என்ன பொருத்தம். முத்தம்மா, இந்த மோரால வந்த மோதல் கடைசியில நம்ம 2 பேருத்துக்கும் காதல். அதுக்கு பிறகு எனக்கு தலை சாயல். எனக்கு வெக்கமா இருக்கு. முத்தம்மா, இனியும் வெக்கமா, வாயும் பக்கமா. முத்தம்மா, உன் உடம்புல என் கை பட்டதும் என் நெஞ்சு படக்கு படக்குன்னு ஒரே துடியா துடிக்கு. இருக்குது. ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கும். போக போக எல்லாம் சரியாயிரும். முத்தம்மா, இனி நாம 2 பேரும் இந்த மோரும் மிளகாயும் போல சேர்ந்தே இருப்போம். முத்தம்மா, மறக்காம வரவேல்ல. அண்ணா, நீங்கள் வேட்டைக்கு செல்கிறீர்களாமே? ஆம் தேவி, நாட்டு மக்களை காப்பது மன்னன் கடமை அல்லவா? அவர்களிட்ட பயிர்கள் எல்லாம் பாழாகி அவர்கள் பாதிக்கப்பட்டால் நான் ஆட்சி செய்து என்ன பயன்? செழித்தோங்கும் மதுராபுரி என்று மற்ற தேசங்கள் புகழ்ந்திருக்க இத்தீவினை ஏற்பட்டதை நினைத்தால் என் நெஞ்சம் கலங்குகிறது. மந்தை மந்தையாக விலங்குகள் வந்தது என்றால் விந்தையாகத்தான் இருக்கிறது. வேறிட்டு வந்த விலங்கினங்களை என் நம்மளுக்கு பலியிட்டால்தான் என் மனம் சாந்தி அடையும். அண்ணா, என்னையும் அழைத்து செல்லுங்கள் அண்ணா. நீங்கள் வேட்டையாடும் இடத்திற்கு. தேவி, காட்டு விலங்குகள் சஞ்சரிக்கும் இடத்திற்கு நீ வருவதா? கலக்கமடையும் உன் மனம் வரவேண்டாம். அந்த கல் போன்ற நெஞ்சம் படைத்த கம்சனின் தங்கை காட்டு மிருகங்களை கண்டு கலங்குவாளா? அண்ணா, என்னையும் அழைத்து செல்லுங்கள். எனக்கும் நம் நாட்டை சுற்றி பார்க்க ஆவலாக இருக்கிறது. தேவி, நாட்டை சுற்றி பார்க்க வேண்டும் என்றால் நல்ல மனதோடு நான் உன்னை அழைத்து சென்றிருப்பேன். நான் செல்வதோ காட்டிற்கு. கடுவாய், புலி, சிங்கம், மலையானை நிறைந்த இடம். எங்கு வந்தால் அலறி விழுந்து விடுவாய். அந்த தங்கை உன் ஆசையை விட்டுவிடு. அண்ணன் வேட்டைக்கு செல்ல விடைவிடு. அண்ணா, நீங்கள் பிறந்த தாயின் வயிற்றில் தான் நானும் பிறந்தேன். உங்களுக்கு இருக்கும் தைரியம் எனக்கும் இருக்காதென்று எண்ணி விட்டீர்களா? என்னையும் அழைத்து செல்லுங்கள் அண்ணா. மணாளன் வீட்டிற்கு போகும் முன் உங்கள் மாபெரும் வீரத்தை கண்டு களிக்க எனக்கு ஆவலாக இருக்கிறது. அண்ணனும் தங்கையும் எதை பற்றியோ பேசிக் கொண்டிருப்பது போல் தெரிகிறது. நான் வந்தது தவறென்றால் சென்று விடுகிறேன். வசுதேவா, நல்ல சமயத்தில் நீ வந்தாய் என்று நினைத்தேன். நீயோ போகிறேன் என்கிறார். வசுதேவா, நான் வேட்டைக்கு செல்லும் இடத்திற்கு தேவகியும் வருகிறேன் என்கிறார். நான் எவ்வளவு எடுத்து சொல்லியும் கேட்க மாட்டேன் என்கிறாள். இனி உன் புத்திமதிதான் அவளை தடுத்து நிறுத்த முடியும். வைத்துடரே, விபரம் அறிந்த நாளிலிருந்து ஒன்றாக பழகியவர் தாங்கள். தாங்களாலே அவளை தடுத்து நிறுத்த முடியவில்லை என்றால் திருமணமாகி 1 நாள் தான் ஆகிறது. நான் அவளை பற்றி தெரிந்திருப்பதோ ஒரே 1 நாள். என்னால் எப்படி முடியும்? அவளுக்கு தாலி கட்டிய கணவன் நீ. உன் சொற்படி நடப்பது தானே அவள் கடமை. உண்மைதான் வைத்துடரே, நானும் அவளது ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் அல்லவா? திருமணமாகி முதல் தடவையாக கணவனிடம் மனைவி கேட்கும் பொருள் எத்தகைய கடினமானதாக இருந்தால் பெற்று தரத்தானே விரும்புவார்கள். பொருளை கேட்டால் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் தேவகியோ காட்டிற்கு வந்து மிருகங்களை பிடித்து தாருங்கள் என்றல்லவா கேட்கிறாள். அதுதான் அவள் விருப்பம் என்றால் நிறைவேற்ற வேண்டியதுதான். சீதா தேவி ஸ்ரீராமனிடம் மாலை கேட்டதும் மறுக்கவா செய்தார்? பிடித்து தானே கொடுத்தார். ஏதோ ஒரு பிரச்சனை நடப்பது போல் தோன்றுகிறது. ஆமாம் நாரதரே, பெரிய பிரச்சனை. நாரதனால் முடியுமானால் நல்லபடி முடித்து வைக்கிறேன். என்ன பிரச்சனை? நாரதரே, இந்நாட்டு விவசாயிகள் இட்ட பயிர்களை எல்லாம் காட்டு விலங்குகள் அழிக்கின்றன. அவற்றை வேட்டையாடி விரட்டுவதற்காக நான் வேட்டைக்கு புறப்பட்டேன். தேவகியும் உடன் வருகிறேன் என்கிறார். நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கேட்க மாட்டேன் என்கிறார். வசுதேவனிடம் சொல்லி தடுத்து நிறுத்தலாம் என்றால் அவன் அவனுக்காகவே தாளம் போடுகிறான். நல்ல பிரச்சனை, நல்ல பிரச்சனை. இதற்கு நான் கூறும் விளக்கம் எல்லோருக்கும் நன்மையாக இருக்க வேண்டும். தேவகி உன்னோடு வேட்டைக்கு வர ஆசைப்படுவதில் தவறில்லை. அவள் பருவமடைந்து பல வருடம் அரண்மனைக்குள்ளே வாழ்ந்ததால் திருமணம் முடிந்தது நாட்டை பார்க்க அவளாகத்தான் இருக்கும். அதை அணைபட்டு தடுப்பது தவறு. மனைவி வாழ்க்கையில் முதலாக விரும்பும் ஆசையை
தடை செய்ய சொன்னதில் வசுதேவனை குறை கூறுவதற்கு இல்லை. இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தால் நீ அவளை கூட்டிக் கொண்டு போவதில் தப்பொன்றும் இல்லை. இதுவே நாரதரின் தீர்ப்பு. எல்லோரும் ஒன்று சேர்ந்தபின் நான் என்ன விதிவிலக்கா? புறப்படுங்கள். நாராயணம் நாராயணம். கம்சா, எனக்கு காட்டு மிருகங்களை கண்டால் பயம் அதிகம். உண்மை யார் அழைத்தார்கள்? வீடு வெட்டிய கைகள் இல்லேந்துமா? அதிலும் மனிதர்களிடையே கலகத்தை மூட்டி விளங்கிட முடியுமா? நீர் வந்த வேலை முடிந்தது. நாரத முனிவரே, தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? கம்சனின் அரண்மனைக்கு போய் வருகிறேன். உங்கள் கவலை தீர்வரை இந்த நாரதனுக்கு மதுராபுரியில் தான் கவனம் இருக்கும். நாட்டுக்கு வேட்டைக்கு புறப்பட்ட கம்சன் தங்கை தேவகியை அழைத்து செல்ல மறுத்தார். நான் போய் அவளை அவனோடு அனுப்பி வைத்து விட்டு வருகிறேன். தேவகி வேட்டைக்கு போவதில் கம்சனுக்கு ஏற்படும் விளைவு? அவன் அழிவுக்கு அவள்தான் எதிரி. அகிலமெல்லாம் அறிவிக்கும் அண்ணனை இவனாகவா எண்ணுவாள் தேவகி? பார்த்துக் கொண்டிருங்கள் தேவர்களே, இந்த நாரதன் போடும் விதை களையாகத்தான் வரும் முளை. வேட்டைக்கு சென்றிருக்கும் கம்சனின் நிலை தங்கையினால் அருள்வரது தலை. நாரதரே, தாங்கள் கூறுவது வந்து புரியவில்லை. சற்று விளக்கமாக தான் கூறுங்களேன். நாடகம் போவதை முடியுமுன் விளக்கி சொன்னால் பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு சுவையாக இருக்காது. நடக்கப் போவதை கண்டு தெரிந்து கொள்ளுங்கள். நான் கைலங்கிரிக்கு போகிறேன். அண்ணா, எனக்கு தாகமாக இருக்கிறது அண்ணா. பாவமாக இருக்கிறது உன்னை பார்க்கும்போது. வனத்திற்கு வந்தால் வாடிய பயிரை போல் மாறிவிடுவாய் என்று எவ்வளவோ எடுத்துச் சொன்னேன். கேட்காமல் வந்தாய். இப்போது கீரை குலைவது போல் குலைந்து விட்டாய். நான் சென்ற இடத்தில் ஒரு நதியை கண்டு அங்கு சென்று தண்ணீர் எடுத்து வருகிறேன். அப்படியா? நல்ல தளபதி, வசுதேவரோடு சென்று வாருங்கள். அப்படியா? அண்ணா, அதோ பாருங்கள், அந்த மாமரத்தில் அழகான ஒரு மாங்கனி. வளர்ந்த மாமரம், அதில் ஒரே ஒரு மாங்கனி பார்ப்பதற்கே அதிசயமாக இருக்கிறது. இக்கனி வேண்டாம், வேறு கனிபறித்து தேவியருக்கு கொடுக்கலாம். அமைச்சரே, இக்கனியின் மீது தங்களுக்கு ஏற்பட்ட கலக்கம் அதை கொஞ்சம் விளக்கும். இக்கனியை கண்டதும் என் உள்ளத்தில் ஏதோ ஒரு தயக்கம். அதனால் தான் உங்களை தடுத்தேன். கொல்லும் மிருகங்களை கண்டே கலக்கமடையாத தங்களுக்கு இக்கனியின் மீதா ஏற்பட்டது. தேவகியின் கண்ணில் பட்ட கனி அவள் பசி தீர்க்க பழுத்த கனி. இதில் எந்த ஒரு குழப்பங்களும் ஏற்படாது. நானே கொய்து கொடுக்கிறேன். அந்த கனியை பறித்து தருங்கள் அண்ணா. சரி தேவகி, நீ விரும்பிய கனியை உனக்கு நான் கொய்து கொடுக்கிறேன். அழகாக இருக்கிறது இந்த மாங்கனி. பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது. தேவகி, பார்த்துக் கொண்டிருந்தால் ருசி தெரியாது. புசித்துப்பா. தேனை விட தித்திப்பாக இருக்கிறது அண்ணா. சாப்பிடமா? இந்த மாங்கனியை உனக்கு யார் தந்தது? அதோ அந்த மரத்தில் இருந்து அண்ணா தான் பறித்து தந்தார்கள். என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அண்ணா, இந்த மரத்தில் பழுத்திருந்த மாங்கனி என் 12 தவத்திற்காக பரம நிலக்கழித்த மாங்கனி. அதை நீ பறித்து விட்டாய். அதை என்னிடம் கொடுத்து விடு. பண்டார தேசத்தில் வந்து பழத்தை கேட்கிறாயா? யார்? கம்சனிடமா தவணம் கொடுகிறாய்? கம்சன் என்று தெரிந்து கேட்கிறேன். சென்னங்குளம் திரு